அட அங்க பாருங்களே, எவ்வளவு அழகான கண்ணாடி. அந்த கண்ணாடிக்குள்ள போயிருப்பாங்களா? மகாராஜா, நாங்க இந்த பிரச்சனைய பாத்துக்கிறோம். அது சரி, நீ பாத்துப்ப. ஆனா இந்த விஷயத்துக்கு இங்க காட்டு விலங்குகள் இருக்கிற மாதிரி எந்த சத்தமும் கேட்கல. அங்க பாரு, கண்ணாடி இருக்கு. இந்த கண்ணாடியை தான் அந்த வீரர் சொன்னார் போல இருக்க. அப்படின்னா இந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஏதோ ஒரு குகை இருக்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு இப்பதான் வேலை வந்தாங்களா? அட அங்க பாருங்க, ஒரு செருப்பு இருக்கு. வேண்டாம் வேண்டாம், நில்லுங்க, அங்க போகாதீங்க. இத அழிக்கணும்னா உள்ளதா போய் ஆகணும் போல. உங்க எல்லாரையும் அங்க பாருங்க. இந்த புது உலகத்துக்கு உன்னை நான் அன்போட வரவேற்கிறேன். நீ யாரு? அதான் இந்த உலகத்தையே உருவாக்கியிருக்கேன். என்னோட நண்பன் அந்த மாய கண்ணாடி. இதுக்கு உதவிங்க வேணும்ல, அதுக்காக தான் அந்த மாய கண்ணாடியில கண்ணாடி பாக்குறவங்க எல்லாருமே இந்த உலகத்துக்குள்ள வந்துருவாங்க. ஆனா இவங்க எல்லாம் ரொம்ப பாவப்பட்டவங்க. இவங்க தனி மனுஷாளுங்க கிடையாது. இவங்களுக்குன்னு பொண்டாட்டிங்க, குழந்தை குட்டிங்க எல்லாம் இருக்காங்க. அப்படின்னா அவங்களையும் இங்க வந்துட சொல்லுங்க. இன்னும் நிறைய அடிமைங்க தேவைப்படுறாங்க. சொல்லி திருத்த முடியாது. உனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தாதான். உன்னை இனிமே யாரும் காப்பாற்ற முடியாது. நாங்க தப்பான மந்திரத்தை கத்துக்கிட்டதால தப்பான வழியில போயிட்டோம். இப்போ உங்களோட புண்ணியத்தால நாங்க அந்த சூனியக்காரியோட சாபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். எங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. நாம தான் ஜெயிக்கணும். அப்ப நானும் எல்லாத்தையுமே கேக்குறேன். அப்பனா நமக்கு நிறைய மரங்கள் வேணும், நிறைய பழங்களும் வேணும், நிறைய லட்டு கிடைக்கணும். என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த எரி நட்சத்திரம் எரி கற்களா மாறி பூமி மேல விழுது. அதோட அதிர்ச்சி தான் இந்த மாதிரி ஆகுது.
படை வீரர்களே, இப்பொழுது நமக்கான நேரம் வந்துவிட்டது. இனிமே இந்த பூமியை நான் தான் ஆட்சி செய்ய போகிறேன். நான் தான். எங்களால அதை நம்பவே முடியல. ஆச்சரியமா இருக்கு. எங்க நிலங்கள்ல விளைஞ்சிருக்கிற பயிர்கள் எல்லாம் கண்ணி மிக்கிற நேரத்துல எல்லாம் வீணா போயிடுச்சு. இப்போ அந்த பூச்சி தான் செஞ்சிருக்கணும்னு எனக்கு தோணுது. மகாராஜா, எனக்கு உத்தரவு கொடுங்க. நம்ம ஊரோட பயிர்களை அழிச்ச அந்த எறும்புகளை இந்த ஊரை விட்டு இல்ல இந்த நாட்டை விட்டே நான் அனுப்புறேன். சரி காளியா. எச்சரிக்கையா இருங்க, அதுங்க இந்த பக்கம் தான் வருது. நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? இந்த எறும்பெல்லாம் இவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியாது. உங்களை எப்படி ஓட ஓட வரட்டுறேன்னு பாருங்க. ஏன் எல்லாரும் ஓடி வரீங்க? எல்லாரும் இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இந்த எறும்பெல்லாம் ரொம்ப பலசாலியா இருக்கு. எங்களால இதை எதிர்த்து போராட முடியல. நிறுத்துங்க. எப்படிப்பட்ட திருடனா இருந்தாலும் அவனால இதை உடைச்சு உள்ளே போக முடியாது. இங்க பறவைங்க வித்தியாசமா இருக்கா? மொத்த ஊரையும் அழிச்சிட்டாங்க. கஜானாவும் காலி ஆயிடுச்சு. பீம், என்னோட பூட்டு அப்பளத்தை நொறுக்கிற மாதிரி நொறுக்கிட்டாங்க. நம்ம கிட்ட தங்கம் கொஞ்சம் தான் இருக்கு. பீம், அந்த கார்கோயில் நிச்சயம் வரத்தான் போறான். ப்ரொஃபசர், நீங்க என்ன சொல்ல வரீங்க? தங்க திருடன் கார்கோயிலா? பீம், இந்த தங்கத்தை திருடுற கார்கோயில் பக்கத்து நாட்டுல பல மாதங்களா கொள்ளையடிச்சிட்டு இருக்கான். பிரமாதம் கோகி கார்கோயில். எல்லா தங்கத்தையும் கொண்டு வந்துட்டல்ல. என்ன சொன்ன? என்னால எல்லாமே கொண்டு வந்திருக்க முடியும் ராஜா. ஓ, இது என்ன?
நீதானே இந்த கெட்டவனை காப்பாத்திருக்க. தங்க ராஜா தான் எங்க எல்லாரையும் திருட சொல்றான். பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த தங்க ராஜா எங்க மந்திர டாலரை திருடிட்டான். அன்னையிலிருந்து நாங்க எல்லாரும் அவனுக்கு அடிமையாயிட்டோம். அவனுக்காக தங்கத்தை திருடணும். அவன் ரொம்ப கெட்டவன். அந்த கெட்டவன் இனிமே உங்களை துன்புறுத்த மாட்டான். எனக்கே துரோகமா? இப்ப உன்னை என்ன பண்றான் பாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? என்ன? இல்ல, எல்லாம் போச்சு. நெருப்பு நெருப்பு, நான் எரிஞ்சு சாம்பல் ஆகிறேன். பீம், உன்னோட நன்றி.